எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? எப்ப சிரிப்பா, எப்ப வெடிப்பா, எதுக்கு முறைக்கிறா, எப்ப கோவப்படுவான்னு எனக்கு தெரியல. மேடம் எங்க வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா மேடம்? இவ்வளவு ஏன் மேடம் என்னையே அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு இன்ன வரைக்கும் என்னால தெரிஞ்சுக்கவே முடியல மேடம். நோ கதிர், இளமதி சம்மதத்தை கேட்டு அவ விருப்பப்படிதான் உங்க கல்யாணம் நடந்திருக்கு. அதனால உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். ரொம்ப சந்தோஷம் மேடம். இளமதி தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கால. எந்த ஒரு அம்மாவாலையும் தான் பொண்ணு இப்படி இருக்கிறத ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? இளமதிய நினைச்சு அண்ணி ரொம்ப கவலைப்படுறாங்க. எங்க வீட்டுல இவ்ளோ வசதி இருக்கும்போது நீங்க எதுக்காக அங்கிருந்து கஷ்டப்படணும் சொல்லுங்க? இளமதியும் சந்தோஷமா இருக்கணும், எங்க வீட்டு மாப்பிள்ளையா நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். ரொம்ப நன்றி மேடம். அதுக்கான வழி என்ன பண்ணலாம் தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் மேடம். சொல்லுங்க, நான் அதுக்கு என்ன பண்ணணும்? வழிலாம் இருக்கு, சொல்றேன். எங்க வீட்டுல இருக்கிற வசதி உங்க வீட்டுல இல்லனாலும் நீங்க உட்பட உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே இளமதி கிட்ட அன்பா பாசமா அக்கறையா நடந்துக்கிறீங்க. அதனால அவ மனசளவுல ஹாப்பியா இருக்கா. முதல்ல அந்த சந்தோஷத்தை கெடுக்கணும். என்ன மேடம் சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றேன். மனசளவுல இளமதி டார்ச்சரை அனுபவிச்சாதான் அவ அங்கிருந்து கிளம்பி இங்க வருவா. இளமதி இங்க வந்துட்டா நீங்களும் எங்க வீட்டுக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளையா சொகுசா வாழலாம். தான் மக சந்தோஷமா வாழறத பார்த்து அண்ணி சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். இளமதியை இங்க வர வைக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க கதிர். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சது மேடம். அவளை எப்படி நான் எங்க வீட்டை விட்டு உங்க வீட்டுக்கு வர வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். ராஜேஸ்வரி, நீ உன் பொண்ணோட வாழ்க்கைய நினைச்சு தினமும் ரத்த கண்ணீர் வடிக்க போறேன்னு சொல்லுவல்ல, அது நடக்கிறதுக்கான ஏற்பாடு ஆரம்பமாயிருச்சு. அம்மா, அம்மா. என்ன பாண்டி? டிஃபன் ரெடிமா, வாங்க சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல, டிஃபன் வேண்டாம். அது எப்படி பசிக்காம போகும்? அம்மா, நீங்க மத்தியானம் கூட லஞ்ச் சாப்பிடல, வெறும் மோர் மட்டும் தானே குடிச்சீங்க. நான் தான் பசிக்கலன்னு சொல்றேன்ல. என்ன தொந்தரவு பண்ணாம நீ போய் மத்தவங்களை சாப்பிட சொல்லு போ. பசிக்கலன்னு போய் சொல்லாதீங்கம்மா, உங்களுக்கு பசிக்கும். சாப்பிட மனசு இல்லைன்னு சொல்லுங்க. உங்க மனசு எனக்கு தெரியுமா. நம்ம இளமதியை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு வயிற்றுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்கம்மா. வெறும் வயிற்றுல படுக்க கூடாதுமா. அம்மா, நீங்க அங்க சாப்பிட வரலன்னா கூட பரவாயில்ல, நான் வேணா டிஃபன் இங்க கொண்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க. ஒருவேளை சாப்பிடலனா உயிர் போயிடாது பாண்டி. அம்மா, என்ன தொந்தரவு பண்ணாம போ. இங்க நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, அங்க சூர்யா சௌந்தர்யா சாப்பிடாம இருக்காங்க. இங்க என்னதாமா நடக்குது? நீங்க சாப்பிட வந்தாலாவது அவங்க சாப்பிட வருவாங்கன்னு உங்களை வந்து கூப்பிட்டா நீங்களும் வரமாட்டேன்னு சொல்றீங்களாமா? இங்க பாருங்க, நீங்க சாப்பிடாம இருந்தா வேற யார்தாம்மா சாப்பிடுவா? நான் பெத்தவ, அவங்க ஏன் சாப்பிடாம இருக்கணும்? நீ போய் அவங்கள நான் கூப்பிட்டேன், நீங்க கூட்டிட்டு வா போ. கூட்டிட்டு வரேன். அம்மா, டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கம்மா, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. ராஜேஸ்வரி அம்மா சாப்பிடலன்னு வீட்ல வேற யாருமே டிஃபன் சாப்பிடல. நீங்க மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டா சரியா இருக்காது.
அதான் டிஃபனை உங்க ரூம்க்கே எடுத்துட்டு வந்துட்டேன். சாப்பிடுங்கம்மா. மகளை நினைச்சு ராஜேஸ்வரி சாப்பிடாம இருந்தா வீட்ல இருக்கிற எல்லாரும் சாப்பிடாம இருக்கணுமா? நானும் பட்னியா இருக்க மாட்டேன். நல்லா சாப்பிட போறேன். வயிறு முட்டை சாப்பிட போறேன். கூட சரிம்மா. உமா, ஆ ஒரு நிமிஷம். வரேம்மா. சொல்லுங்கம்மா. என்ன? அது அண்ணி சாப்பிட்டாங்களா? நீ அவங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வா. நான் அவங்கள சாப்பிட வைக்கிறேன். சரிங்கம்மா. ம். சூர்யா, சௌந்தர்யா, சொல்லுங்கண்ணா. கீழே அம்மா கூப்பிடுறாங்க. நீங்க எப்படி சாப்பிடாம இருக்கீங்களோ அதே மாதிரி அங்க அம்மா சாப்பிடாம இருக்காங்க. சரி வா. வாங்க. அம்மா வாங்க, உட்காருங்க. உட்காரு சூர்யா, உட்காரு. வாங்க. உட்காரு. மதி அப்படி நடந்துக்கிட்டதுல எல்லாருக்குமே வருத்தம் தான். நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. 2 பேரும் போய் சாப்பிடுங்க, போங்க. இல்லம்மா, அன்னைக்கு என் மேல ஏதோ தனிப்பட்ட கோவம் இருக்கு. அதனால்தான் அவங்க என் கூட அப்படி நடந்துக்கிட்டாங்க. ஐயோ, அம்மாக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னோம். சௌந்தர்யா எமோஷனல்ல உளறிடுவா போல இருக்கே. தனிப்பட்ட கோவமா? நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற. தயங்காம என்னன்னு சொல்லு சௌந்தர்யா. அது வந்துமா, அண்ணி நீ கொடுக்கிற இடத்துல இருக்க, நான் வாங்குற இடத்துல இருக்கேன்னு திமிரா சொல்றியான்னு சொன்னது. அந்த வார்த்தை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சுமா. அது மட்டும் இல்லாம நீ ராஜேஸ்வரி அம்மாவோட மருமகங்கிற கெத்துல பேசுறியா? நான் காமாட்சி அம்மாவோட மருமகன்னு ரொம்ப இளக்காரமா நினைக்கிறியோன்னு இந்த மாதிரிலாம் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மா, அதே நினைச்சுதாமா சௌந்தர்யா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. என்னால சமாதானப்படுத்தவே முடியல. சௌந்தர்யா, மதி உன்கிட்ட நடந்துகிட்டத எதையுமே நீ மனசுல வச்சுக்காத. சரிங்கம்மா. அவ மனசுல என்ன இருக்குன்னு யாருக்குமே புரியல. நாளைக்கு காலையில மதிய பாக்குறதுக்கு சம்பந்தி அம்மா வீட்டுக்கு போலான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் என் கூட வாங்க.